போன வீடியோல எப்படி ஸ்டார்ட் பண்ணி மேலே போட்டு வரதுங்கிறத உங்களுக்கு காட்டினேன். இந்த வீடியோல எப்படி ஃபினிஷ் பண்ணி கைப்பிடி போடணுங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைப்பிடி எப்படி போடுறதுங்கிறத இப்போ பார்ப்போங்க. இந்த ஸ்கேலில் இப்படி வச்சுட்டு 5 அடி எடுத்துக்கோங்க. இப்படி 5 அடி எடுத்து நான் 5 அடிக்கு 4 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 5 அடிக்கு 4 ஒயர் ஏதோ ஒரு கலர்ல நீங்க கட் பண்ணிக்கோங்க. இது உள்ள வர்ற ஒயர் அது வெளியில தெரியாது. 5 அடிக்கு 4 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரிங்க ப்ளூ கலர்ல 8 அடியில 2 ஒயர், ப்ளூல 1 எல்லோல 1, 2 ஒயர் கட் பண்ணணும். இதுதான் வந்து மேல நம்ம சுத்தி போடுறதுக்கு. 4 அடி 5 அடியில 4 ஒயரு, 8 அடியில 2 ஒயர்ல கட் பண்ணிக்கோங்க. இந்த 4 ஒயர் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த 4 ஒயரையும் நம்ம பேக்ல சென்டர்ல கனெக்ட் பண்ணி 1 2 3 இந்த 3 லைனுக்கு கீழே இருக்க அந்த ஹோல்ஸ்ல இப்படி உள்ள விட்டு வெளியில எடுத்துக்கிறீங்க. இந்த 4 ஒயரும் 5 அடியில கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த 4 ஒயரும் போட்டு தனியா முடிச்சு போட்டுக்கோங்க. அந்த 2 கலர் கட் பண்ணோம் இல்லைங்களா 8 அடியில, அதையும் அதே மாதிரி உள்ள இருந்து வெளியில எடுத்து போட்டுக்கிறீங்க, உள்ள ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இப்ப இதை இப்படி முன்னாடி வச்சுட்டு இதைய பின்னணும். அது பின்றது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த உள்ள பிடிச்சுக்கோங்க, டைட்டா பிடிச்சிட்டு இது நம்ம பின்ற நல்லா சென்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஒயர்களை. இதையே இப்படி ஒரு சுத்தி இப்படி வெளியில எடுத்துக்கோங்க. இந்த ஒயரை இப்படி ஒரு சுத்தி இதுல வெளியில எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த எல்லோ ஒயர் பார்த்தீங்கன்னா இதையே இப்படி சுத்தி இப்படி வெளியில எடுத்துக்கோங்க. டைட்டா பிடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த எல்லோவையும் இப்படி சுத்தி இப்படி வெளியில எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த ப்ளூவை இப்படி சுத்தி இதுல வெளியில எடுக்கணும். இந்த ப்ளூவை இப்படி சுத்தி இப்படி வெளியில எடுத்துக்கோங்க. நம்ம ஜடை பண்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதே மாத்தி மாத்தி 2 கலரையும் மாத்தி மாத்தி பின்னிட்டே வாங்க. நல்லா டைட்டா போடுங்க. லூஸா போட்டீங்கன்னா இதை இப்படி பின்னிட்டு தள்ளி விட்டுருங்க. நான் போட்டே லூஸ் ஆயிருக்கு. நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க, இல்லாட்டி லூஸ் ஆகிட்டே இருக்கும். டைட்டா பிடிச்சிட்டு
அப்படியே ப்ளூவும் எல்லோவும் மாற்றி மாற்றி போட்டுவாங்க. ஜடை பின்னுற மாதிரி தான். பாருங்க, அப்படியே நெருக்கமாக போட்டே வாங்க ஃபுல்லாக. இப்படி நம்ம முடிச்சுட்டு இதையே இப்படி உள்ள அந்த இதில் உள்ள சொருகிடணும். இந்த 2 ஒயரையும் உள்ள எடுத்து நல்லா ஒரு முடிச்சு போட்டுட்டு இந்த ஒயருக்குள்ள இப்படி சொருகி விட்டுருங்க. நான் சொருகிட்டு காட்டுறேன். அதே மாதிரி இந்த ஒயரையும் உள்ள இப்படி விட்டு ரெண்டு ஒயரை அப்படி வெளியே உள்ள இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இதையும் முடிச்சு போட்டு இந்த இதில் சொருகி விட்டுறணும். பாருங்க, இந்த மாதிரி உள்ள விட்டு எல்லாத்தையும் உள்ள இப்படி சொருகிடணும். எக்ஸ்ட்ரா வர எல்லா ஒயரையும் இப்படி சொருகிடணும். மேலே சின்னதாக ஒரு கலர் கட் பண்ணி கலர் ஒயரை இதில் சொருகி அதையும் இதே மாதிரி முடிச்சு போட்டு இல்லை சொருகி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, இந்த பேக் தானே முடிஞ்சிச்சு. அதாங்க, நம்ம பேக் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.